அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். கர்த்தர் சொன்ன அற்புதமான வார்த்தைகளை இன்று நீங்கள் நிச்சயமாய் நினைவில் கொள்ளும் பொழுது உங்களுக்கு வருகிற எல்லா விதமான சவால்களிலும், எல்லா உபத்திரவங்கள், பாடுகள், துக்கங்கள், துயரங்களுக்கு மத்தியிலும் நீங்கள் கலங்காதிருக்க முடியும். கர்த்தர் யோவான் 14ஆம் அதிகாரத்திலே இப்படியாக சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஐயா, உங்கள் இருதயம் எதை குறித்தும், எந்த காரியத்தை குறித்தும் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்க. எந்த சூழ்நிலையிலும் கலங்காதிருக்கும்படியாய் கர்த்தர் உங்களோடு சொன்ன நல்ல வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் விசுவாசியுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியங்களிலே நல்ல முடிவுகள் உண்டாகும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் எல்லாவற்றையும் நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் ஆவி ஆத்துமாவையும் காத்துக்கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே உங்கள் இருதயம் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதிருக்கும்படியாய் நீங்கள் தேவனிடத்திலே, பரிசுத்த ஆவியினிடத்திலே, கர்த்தரிடத்திலே விசுவாசமாய் இருக்கிற பிள்ளைகளாய் காணப்படும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் mighty God கர்த்தர் சொல்லுகிற நல்ல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். நன்றாக கவனியுங்கள். 13ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனிலே பிதா மகிமைப்படும்படியாய், குமாரனிலே பிதா, குமாரனுடைய நாமத்தினாலே பிதா மகிமைப்படும்படியாய் அதை செய்வேன். இன்னும் 14 சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். mighty God. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களிலே கர்த்தர் நல்ல முடிவுகளை ஏற்படுத்துவார். ஐயா, இதற்காகவே உங்களுக்கு பாருங்க, இதே அதிகாரத்திலே முன்னும் பின்னுமாய் சொல்லப்பட்ட காரியங்களிலே ஒரு ரகசியம் இருக்கிறது. 10ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்கள் என் சுயமாய் சொல்லுகிறதில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். ஓ mighty God. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது அவர் உங்களுக்கு என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சத்திய ஆவியாகிய தேவனை, சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியாகிய தெய்வத்தை அவர் உங்களுக்கு தந்தருளும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிற எந்த காரியத்திலும் அவரே அற்புதமாய் அதிசயமாய் காரியங்களை நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். இன்றும் தேவ சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை, எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். ஐயா, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்திலே, தேவனுடைய ஆவியிலே விசுவாசமாயிருங்கள். ஆவியினால் நடத்தப்படுகிற பிள்ளைகளாயிருங்கள். கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகளின்படி அவருடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை கொடுப்பேன் என்றவர் முதலாவது சொல்றாரு, நான் என் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியாக சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை என் பிதா உங்களுக்கு தந்தருளுவார். அவரே உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். இந்த பரிசுத்த ஆவியினால் எவர்கள் நடத்தப்படுகிறார்களோ, குளோரி சந்தரமா ஷக்கூரு வரதரபோ சந்துரு மக்கரா சந்துரு கவரதரபோ, என் தெய்வமே, என் அன்பு சகோதர சகோதரிகளையும் பிள்ளைகளையும் அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன், ஆமென், அவரே நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் என் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் என் அன்பு சகோதர சகோதரிகளை தேற்றவும், ஆமென், இவர்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும்படியாய், ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் கர்த்தருடைய கிரியை உண்டாவதாக இப்பொழுதே mighty God நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, நீங்கள் இருதயம் கலங்காதிருக்கும்படியாய் எதை
எதை குறித்தும் நாங்கள் கவலைப்படாதிருக்கும்படியாய், ஒன்றையும் குறித்து உம்முடைய பிள்ளைகள் பயப்படாமல் கவலைப்படாமல் இருக்கும்படியாய், என் தெய்வமே, என்றென்றைக்குமாய் எங்களுடனே இருக்கிற இந்த பரிசுத்த ஆவியாகிய சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை எங்களோடு நீர் அனுப்பி இருப்பதற்காக, எங்களுக்காய் நீர் கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, நன்றி செலுத்துகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகளாய் மாறும்படியாய், ஆமென் ஆண்டவரே. எங்கள் பலத்தினாலும் ஒன்றுமில்லை, பலாத்கிரமத்தினாலும் ஒன்றுமில்லை, எங்கள் தேவனாகி கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்ற விசுவாசத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே லார்ட், இவர்கள் எவைகளை கேட்டு எவைகளை ஐயா எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கேட்டு உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறார்களோ, இவர்கள் வாழ்க்கையிலே அற்புதமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் என் தெய்வமே உங்க தயவு வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஐயா, பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாய் இவர்களுக்கு இன்று ஒரு அற்புதம் எதிர்பார்த்து வந்திருக்கிற காரியங்களிலே ஒரு அற்புதம் நடக்கும்படியாய், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சொந்த ஜீவிதத்திலே ஒரு அற்புதம் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்ன என் தெய்வமே, ஐயா, உம்முடைய ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் நீர் எங்களோடே என்றென்றுமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியாய் நீர் எங்களோடே இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவ மகிமை, தேவ பிரசன்னம் இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும்படியாய் மாரா சுந்துரு கபரதரபோ சந்துரு மாராதரதரபோ குபர சந்துரு கமரதரபோ இப்பொழுதே ஒரு தெய்வீக அக்கினி இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய், தெய்வீக அனுக்கிரகம் சூழ்ந்து கொள்ளும்படியாய் என் தெய்வமே ஒரு அற்புதம் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியங்களிலே ஓ லார்ட் நன்மை உண்டாகும்படியாய், மகிமையான மாற்றங்கள் உண்டாகும்படியாய், ஆமென். எந்த காரியத்திலே விடுதலை தேவை இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஓ மைட்டி காட், ஓ ரபா சுந்துரு கபரதரபோ சந்துரு கபரதரபோ துருபா சந்துரு கபரதரபோ துருபா கர சந்தரகபோ. பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை விடுதலை என்று வாசிக்கிறோமே ஐயா. எங்கே எந்த கூண்டுகளில் அடைப்பட்ட கிளிகளைப் போல, எந்த கூண்டுகளிலே சிறைப்பட்டு கிடக்கிற பறவைகளைப் போல என் அன்பு சகோதர சகோதரிகள் அடைபட்டு சிறைப்பட்டு இருக்கிறார்களோ அங்கே இருந்து ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் ஐயா, உலகம் அறிந்து கொள்ள முடியாத இந்த சத்திய ஆவியானவர் ஓ லார்ட் எங்களுடனே வாசம் பண்ணி எங்களுக்குள்ளே இருப்பதால் ஓ நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் அன்பு சகோதர சகோதரிகள் இப்பொழுதே என் தெய்வமே சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி என் தேவ பிள்ளைகள், என் அன்பு சகோதர சகோதரிகள் சொல்லுங்க, ஐயா இந்த உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருந்தாலும் என்ன, நாங்களோ அவரை அறிந்தும் அவரை பெற்றும் இருக்கிறோமே. என் தெய்வமே, நீரே எங்களுடனே வாசம் பண்ணி எங்களுக்குள்ளே இருப்பதினால் உம்மை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்படியே என் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் மாரா வாரா சந்து ருக்கவரதரபு தரமதரதரபு துருக்கவர தரபு துருக்கவர சந்து ருமதரா சந்து ருக்கவரதரபு துருக்கபரு துருமக்கர சந்து ருக்கவரதரபு துருக்கவரதரபு. என் தெய்வமே, உம்முடைய பிள்ளைகள் எந்த காரியத்திற்காக இன்று அழுது கொண்டும் கண்ணீரோடும் விண்ணப்பங்களோடும் வேண்டுதலோடும் தேவ சமூகத்தில் வந்தாரோ, ஒரு மனதுருக்கத்தின் ஆவி, ஒரு விண்ணப்பத்தின் ஆவி, ஆமென், ஒரு மன்றாட்டின் ஆவி இவர்களை நிரப்பும்படியாய் மாறா சந்துரு கவரதரபோ. தேவ பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்ன என் தெய்வமே, ஐயா உம்முடைய பரிசுத்த ஆவியாய் நீர் எங்களுடனே வந்திருப்பதற்காக, ஐயா எங்களுக்காய் வந்திருப்பதற்காக, ஆமென், எங்களிடத்தில் நீர் வந்து வாசம் பண்ணுகிறதற்காக
பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஓ கபா சுந்துரு கபரதரவோ ஐயா, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட எல்லா மந்திர சூனியங்களும் இப்பொழுதே எரிந்து போகும்படியாய், இவர்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட கையெழுத்துகள் பொசுங்கி போகும்படியாய், மைட்டி காட் மமாரா துருக்கபரதரபு சந்துருமாரவரா சந்துருக்கபரதரபு துருக்கபர எல்லா மந்திர சூனியங்கள் எங்கே புதைக்கப்பட்டதோ எங்கே தலை மயிர்களினால் ஐயா உடுத்த உடைகளினால் அல்லது காலடி மண்களை எடுத்து எந்த செய்வினைகள் மந்திரவாதங்கள் செய்யப்பட்டதோ, எங்கே இவர்களுக்கு விரோதமாய் சதியும் சூனியங்களும் செய்யப்பட்டதோ, என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏ மந்திர ஆவிகளே, பில்லி சூனிய ஆவிகளே, மாந்திரீக ஆவிகளே, இயேசுவின் நாமத்தினாலே இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் வாதை நோய் துன்பங்கள் வியாதிகள் உபத்திரவங்கள் குடும்ப பிரச்சனைகள் என்று இவர்களை ஐயா இவர்கள் ஆரோக்கியத்தை சந்தோஷத்தை சமாதானத்தை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்த பொல்லாத பிசாசின் மீது இந்த பரலோக அக்கினி விழும்படியாய், இந்த பரலோக அக்கினி இப்பொழுதே விழும்படியாய் மாமாரா சுந்து ருக்கவரதரபோ எல்லா விதமான சதி சூனியங்களையும் சுட்டரிக்கிற அக்கினியாய் இறங்கும்படியாய் மமா ராதா ராதா ரபுக்குபர ஒரு கபர சந்து ருக்கவரதரபோ. ஓ நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்பொழுதே இவர்கள் வளர்ச்சியை இவர்கள் மேன்மையை ஐயா இந்த பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய திருமணங்களை தடை செய்கிற ஓ லார்ட் இவர்களுக்கு வர வேண்டிய நல்ல வரன்களை ராஜரீகமான வாழ்க்கையை தடை செய்கிற கெடுக்கிற நாசமாக்குற பொல்லாத சத்துருவின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாகும்படியாய் கப்பு குருமாரா சந்து ரூபதரபு அரமு ருக்கபர சந்து ருக்கபரதரமு ருக்கபர சந்து ருக்கபர கபோ. இப்பொழுதே mighty name of Jesus எல்லா அந்தகார வல்லமைகளும் எல்லா அந்தகார வல்லமைகளின் ஆதிக்கங்களும் இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறோம். mighty name of Jesus. thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு ஐயா அவர்களை கை கொள்ளுகிறவர்களே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறார்கள் என்று சொன்னீங்களே. ஐயா உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொண்டு ஆமென் பெற்றுக்கொண்டு உம்மிடத்தில் அன்பாய் இருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளுக்காய் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் மன்றாடுகிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ளுவான். ஐயா என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொன்னீங்களே. அப்படியே என் தெய்வமே ஐயா உம்முடைய மகிமையை என் அன்பு சகோதர சகோதரிகளும் பிள்ளைகளும் அவருடைய குடும்ப வாழ்க்கையிலே சொந்த ஜீவிதத்திலே உங்க மகிமையை காணும்படியாய் என் தெய்வம் எங்கள் மீது அன்பாய் இருந்து உம்முடைய மகிமையை வல்லமையை உம்முடைய பிரசன்னத்தை ஐயா ஓ லார்ட் நன்றி செலுத்துகிறோம். வெளிப்படுத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய கிருபை வெளிப்படட்டும், உம்முடைய மகிமை வெளிப்படட்டும் ஐயா. நன்றி செலுத்துகிறோம். கைவிடப்பட்டவர்கள் போன்று நிற்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆற்றி தேற்றி தேவ சமூகம் இப்பொழுதே அரவணைக்கும்படியாய் மாறா சந்துரு கபரதரபோ. கவலையோடும் கண்ணீரோடும் நிற்கிற பிள்ளைகள் ஐயா பல்வேறு உபத்திரவங்களோடும் வேதனைகளோடும் வந்திருக்கிற பிள்ளைகள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ரபரா சந்துரு கபரதரபோ ஐயா வசனம் 23 சொல்லப்பட்டிருக்கிறபடியே ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனிலே என் பிதா அன்பாயிருப்பார், நாங்களோ அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் என்று சொன்னீங்களே சுவாமி. அப்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளோட ஓ லார்ட் இவர்கள் இருதயங்களிலே இவர்கள் குடும்பங்களிலே இவர்கள் வீடுகளிலே வியாபார ஸ்தலங்களிலே எங்கே இவர்கள் இருந்து ஓ துக்கப்பட்டு துயரப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அங்கே mighty God அவனிடத்தில் அவளிடத்தில் வந்து என் தெய்வம் வாசம் பண்ணும்படியாய் கேட்கிறோம் சுவாமி. நீர் அப்படியாய் வாசம் பண்ணுகிற தெய்வன். ஆமென். இவர்களுக்கு விரோதமாய் ஓ இவர்களை ஏளனமாய் பார்க்கிறவர்கள் ஓ கபா சுந்துரு பரபராஸ் ஒரு கமரா சந்துரு கபரதரபோ இவர்களுக்கு விரோதமாய் சதியாய் சற்பனையாய் காரியங்களை செய்கிறவர்களுக்கு விரோதமாய் கர்த்தருடைய மகிமை அங்கே வெளிப்படும்படியாய் இவர்களோடே வாசம் பண்ணும்படியாய் அந்த பரலோக தெய்வம் ஐயா உம்முடைய பரிசுத்த ஆவியினால் இறங்கி வரும்படியாய் மமாரா சுந்துரு கபரதரபோ
இப்பொழுதே விடுதலை மாற்றமும் உண்டாகும்படியாய் நன்றி செலுத்துகிறோம். வெகு நாளாய் நடக்காத ஐயா, வெகு நாளாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் ஐயா, மிக நீண்ட காலமாய் நம்பி இருந்த காரியங்களிலே ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், பொல்லாத சத்துருவின் ஆதிக்கங்கள் அழியும்படியாய் என் தெய்வமே ஐயா, போலாடு எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிடத்திலே வந்து வாசம் பண்ணுகிற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்று ஒரு அற்புதம் நடக்கும்படியாய், வெகு காலமாய் நம்பி வெகு காலமாய் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களிலே, திருமண விஷயங்களிலே, வேலை விஷயங்களிலே ஐயா, வெளிநாட்டு விசா காரியங்களிலே ஆமென் நன்றி செலுத்துகிறோம். தொழிலிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் ஆமென் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, வேலை ஸ்தலத்திலே, வியாபாரத்திலே பல்வேறு நெருக்கடிகளை கொண்டு போடுகிற வேலை செய்கிற பிள்ளைகள் ஆமென், வேலை செய்கிற பிள்ளைகள் சரியாய் வேலை செய்யாதபடி, வேலை செய்கிறவர்கள் தாறுமாறாய் வேலை செய்கிற வண்ணமாய் ஆமென், வரவேண்டிய நபர்கள், வரவேண்டிய வேலைகள், வரவேண்டிய நடக்க வேண்டிய வியாபாரங்கள் நடக்காதபடி கெடுக்கவும் அழிக்கவும் நாசமாக்கவும் துடிக்கிற பிசாசுக்கு மத்தியிலே தேவ மகிமை இறங்கும்படியாய் என் தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா நன்றி செலுத்துகிறோம். நாங்களோ அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் நீ சொன்னீங்களே சுவாமி, அப்படியே நீங்க வாசம் பண்ணுகிற மேலான கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்று ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். என் இயேசுவின் நாமத்தினாலே மகிமையும் மகத்துவமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்று ஒரு மாற்றம் உண்டாகட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே வெகு காலமாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை உண்டாகும்படியாய், வெகு காலமாய் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வனாந்தர சூழ்நிலைகளிலே பரிசுத்த ஆவியின் மகிமையினால், பரிசுத்த ஆவியின் வல்லமையினால், தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகத்தினால் ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். மாரா சந்து ருக்கபரதரபோ ரபரா சுந்து ருக்கபரதரபோ சந்துரு மாரதரபோ ருக்கபரதரபோ எல்லா எதிர்ப்புகளும் முனை மழுங்கி போகும்படியாய், எல்லா அந்தகார வல்லமைகளின் ஆதிக்கங்களும் நிர்மூலமாய் போகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்தகார கட்டுகள் உடையட்டும் ஐயா, இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சதி சூனியங்களின் சங்கிலிகள் அவிழட்டும். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, உம்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் லார்ட் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வேண்டிக் கொள்ளுவது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கரங்களை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரரின் கண்கள் எஜமானுடைய கரங்களையே நோக்கி இருக்குமா போல என் தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்மையே வாஞ்சித்து கதறுகிற ஐயா, உம்முடைய கிருபாசன தண்டையே நோக்கி பார்க்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், அவர்கள் பிள்ளைகளுக்காய் கர்த்தர் இறங்கும்படியாய் மாரா ராபோ ருக்கா பாரா சந்து ருக்கா பாரா தரபோ துருமா கரதரபோ சதுருபாரா சரபுதுரு மாரா தரபோ கபரு கரபோரு சந்துருமா தரபோ. இப்பொழுதே லார்ட் இந்த காரியங்களை, இந்த வசனங்களை, தேவ வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளின் மீது இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும்படியாய், பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் இறங்கி வரும்படியாய், அக்னிமயமான ஆவியானுடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும், இதை கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் எல்லோரும் ஐயா நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று கர்த்தர் எங்களுக்காய் வேண்டிக் கொண்டது போலவே ஐயா, யோவான் 17:21 கர்த்தர் ஆமென் எங்களுக்காய் வேண்டிக் கொண்டது போலவே என் தேவனாகி கர்த்தர் ஆமென் உம்முடைய பிள்ளைகளோட இருக்கிறவராகவே நீர் இருக்கிறபடியினால் ஐயா, இருக்கிறேன் என்று சொல்லுகிற நல்ல ஆவியுடனே நீர் எங்கள் பிள்ளைகளோடு, எங்கள் சகோதர சகோதரிகளோடு இருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா அசுத்த வல்லமைகளும் எதிராய் கிரியை செய்கிற ஐயா, எதிர்முனையில் கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகளும் இவர்களை கெடுக்கிற, இவர்கள் முன்னேற்றத்தை, இவர்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை தடுக்கிற கெடுக்கிற பொல்லாத ஆவிகளின் வல்லமைகளின் கோர சங்கிலிகள் ஐயா, கோர கரங்களின் பிடிகளில் இன்று தேவ வல்லமை இறங்குவதாக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய், எல்லாவற்றிலும் இவர்கள் வாழ்ந்து தேவ மகிமை அடைந்து கனத்தை, உன்னதமும் உயர்வையும் பெற்றுக்கொள்ளும்படியாய்
வரும்படியாய், என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இன்றே இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். நீ செய்ய போகிற மகத்துவமான காரியங்களுக்காக என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா, நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும், நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். யோவான் 14:20 சொல்லப்பட்டபடியே, நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னீங்களே சுவாமி. நீங்க செய்ய போகிற மகத்துவமான காரியங்கள் உண்டாகும் நாளிலே. ஆமென் ஆண்டவரே. ஐயா, அற்பமும் குப்பையுமாய் எண்ணப்பட்ட என் அன்பு சகோதர சகோதரிகளும், சின்னவரும் சிறியவருமாய் எண்ணப்பட்ட என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகளும் ராஜரீக மேன்மைகளை அடைந்து கொள்ளுகிற அந்நாளிலே, ஐயா, நீர் எங்களிலும், ஐயா, நாங்கள் உம்மிலும் இருக்கிறதை நாங்கள் அன்று அறிந்து கொள்ளும்படியாய் உமக்கு நல்ல சாட்சிகளாய் வாழுகிற நல்ல ஞானத்தை, புத்தியை, விவேகத்தை என் தேவனாகி கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லா அந்தகார வல்லமைகளும் இன்றே மாறி போகட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கடன் கஷ்டங்களும் மாறி போகட்டும். ஐயா, இதுவரை அடைக்க முடியாத, வட்டி கூட கொடுக்க முடியாத பல்வேறு உபத்திரவங்களிலும் பாடுகளிலும் இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்று ஒரு விடுதலை உண்டாகும்படியாய், இன்று ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே மகிமையும் மகத்துவமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீரே உயர்ந்தவர், மாறாதவர், எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நீங்க சொன்னது போலவே ஐயா, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் விரும்புவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர். ஆமென் ஆண்டவரே. சகல சத்தியத்திற்குள்ளும் உம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறவர். ஆமென். சகல சத்தியமாய் காணப்படுகிற வாக்கு தத்தங்களுக்குள்ளும் தேவ தீர்க்க தரிசனங்களுக்குள்ளும் உறுதியாய் எங்களை நடத்துகிற அன்பின் ஆண்டவர் இன்னும் இன்னும் உம்முடைய பிள்ளைகளை அற்புதமும் அதிசயமுமாய் நடத்தும்படியாய், எங்கே எங்கே இவர்களுக்கு விரோதமாய் நின்று கொக்கரிக்கிறார்களோ, எங்கே எங்கே இவர்களுக்கு விரோதமாய் சூதும் சதியும் செய்யப்படுகிறதோ, எங்கே எங்கே இந்த பிள்ளைகளை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறார்களோ, ஆமென், எந்த எந்த காரியங்கள் இவர்கள் உயர உயர எழும்பாதபடி தடுத்துக் கொண்டிருக்கிறதோ, எல்லாவற்றின் மீதும் பரிசுத்த ஆவியின் அக்கினி இறங்கும்படியாய், அந்த சங்கிலிகள் எல்லாம் உருகி அருந்து விழும்படியாய், அந்த சிறையிருப்பின் கதவுகள் கதவுகளின் தாட்பால்கள் முறியும்படியாய், ஆமென், ஒரு விடுதலையின் ஆவி இறங்கட்டும், அக்கினியாய் இறங்கட்டும். மமரா துருக்கபரா சுந்துருக்கபரதரபோ சந்துருக்கபரதரபோ. இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே மகிமையான காரியங்கள் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். என் இயேசுவின் நாமத்தினாலே, ஃபாதர், in the mighty and glorious name of Jesus. ஆமென். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீரே நல்லவர், மாறாதவர், எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர். நன்றி செலுத்துகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் ஐயா, நீண்ட நெடுங்காலமாய் உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியங்களிலே ஒரு அற்புதத்தை நிகழ்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஐயா, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று சொன்ன எங்கள் அன்பின் பரலோக தெய்வமே, ஐயா, இன்று என் அன்பு சகோதர சகோதரிகள் எதை எதை எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொண்டார்களோ, ஐயா, பிதா இதிலே மகிமைப்படும்படியாய், இந்த நல்ல சாட்சிகள் நிமித்தமாய் பிதா மகிமைப்படும்படியாய் நீர் அதை செய்வேன் என்று சொல்லி இன்று அதை நிறைவேற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் சொன்னீங்களப்பா. நன்றி செலுத்துகிறோம். அப்படியே இன்று என் தேவனாகி கர்த்தர், நீர் வடக்கே பார்த்து கொடு என்றும் தெற்கே பார்த்து வைத்திராதே என்றும் சொல்லுகிற நல்ல தெய்வம். என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், பிள்ளைகளுக்காய் வரவேண்டிய நன்மைகளை விரைவாய் அதிவிரைவாய் அனுப்பும்படியாய் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். தேவ நாம மகிமைப்படும்படியாய் கர்த்தாவே, உங்க அனுக்கிரகமும் கிருபையும் சமாதானமும் தீவிரமாய் வெளிப்படட்டும். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அவருடைய நாமத்தினாலே, பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிற எல்லா காரியத்தையும் அவர் நிச்சயமாய் அதிநிச்சயமாய் நிறைவேற்றுவார். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். அநேகம் ஆயிரம் ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் மகத்துவமும் மகிமையுமான ராஜரீக மேன்மைகளை பெற்றுக் கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.